அரசியல் கட்சிகள் நன்கொடை பெறுவதற்கான தேர்தல் பத்திர திட்டத்தை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. தீர்ப்பின் முக்கிய அம்சங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அரசியல் கட்சிகள் நன்கொடை பெறுவதற்காக கொண்டுவரப்பட்ட தேர்தல் பத்திர திட்டம் 2017ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டு 2018ஆம் ஆண்டு அமலுக்கு வந்தது. பாரத ஸ்டேட் வங்கியில் விற்கப்படும் இந்த பத்திரங்களை தனிநபரோ கார்ப்பரேட் நிறுவனமோ வாங்கி தங்களுக்கு விருப்பமான கட்சிகளுக்கு நன்கொடையாக வழங்கலாம். இதை வாங்குபவர்களின் பெயர், முகவரி, நிதி யாரிடமிருந்து பெறப்பட்டது என்ற விவரங்கள் எதையும் மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியாது. தேர்தல் பத்திரங்களில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்பதால் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான 5 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வு ஒருமித்த தீர்ப்பை வழங்கியது. அதன்படி தேர்தல் பத்திரங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டம் மற்றும் அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக உள்ளது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அரசிடம் கேள்வி கேட்கும் உரிமை நாட்டு மக்களுக்கு உள்ளது என்பதை பல தீர்ப்புகள் மூலம் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளதை தலைமை நீதிபதி நினைவுபடுத்தினார். மேலும் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக தேர்தல் பத்திரங்கள் கொண்டுவரப்பட்டன என்பதற்கு முறையான விளக்கங்கள் வழங்கப்படவில்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அதே சமயம் அரசியல் கட்சிகளுக்கு பெரிய நிறுவனங்கள் நிதி உதவி அளித்துவிட்டு அதற்கு கைமாறு எதிர்பார்க்க வாய்ப்பிருப்பதாகவும் தலைமை நீதிபதி தெரிவித்தார். This access also translates into influence over policy making. There is also a legitimate possibility that financial contribution to a political party would lead to quid pro quo arrangements because of the close nexus between money and politics. எனவே தற்போது நடைமுறையில் உள்ள தேர்தல் பத்திர திட்டம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது என்பதால் அதனை ரத்து செய்து அதிரடி தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியது. தேர்தல் பத்திரங்கள் வழங்குவதை பாரத ஸ்டேட் வங்கி உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் பத்திரங்கள் வாயிலாக அரசியல் கட்சிகள் பெறப்பட்ட நிதி விவரங்களை மார்ச் 6ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் பதிவேற்ற எஸ்பிஐக்கு ஆணையிட்டது. எஸ்பிஐயிடமிருந்து தகவல்கள் கிடைக்கப்பெற்ற ஒரு வாரத்திற்குள், அதாவது மார்ச் 13ஆம் தேதிக்குள் நன்கொடை விவரங்களை தேர்தல் ஆணையம் பொதுவெளியில் தெரிவிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதேபோன்று ரொக்கமாக மாற்றப்படாத தேர்தல் பத்திரங்களுக்கான நிதியை நன்கொடையாளர்களிடமே திருப்பி வழங்கவும் எஸ்பிஐ வங்கிக்கு ஆணையிட்டனர். மேலும் தேர்தல் பத்திரங்களை வழங்க கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கும் வகையில் கம்பெனி சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களையும் நீதிபதிகள் ரத்து செய்தனர்.